தென்றலே மேல பேசு சீரியல்ல இனி எபிசோட்ல எப்படியோ நம்ம பரமனுக்கும் இளமதிக்கும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிடுச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க 2 பேரும். இந்த பக்கம் பரமன் போயிட்டு இளமதியோட அம்மா கிட்ட ஆன்ட்டி அப்படின்னு சொல்லி பேசும்போது, இனிமேக்கு அத்தை அப்படின்னு சொல்லி கூப்பிட சொல்றாங்க. ஸோ நம்ம பரமனும் காந்திமதிய இதுக்கப்புறம் அத்தை அத்தைன்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு இந்த பக்கம் கலாவால பொறுத்துக்கவே முடியல. இந்த பக்கம் அசிஸ்டண்ட் அந்த காந்திமதி போய் உங்களுக்கு சம்மந்தியா அப்படின்னு சொல்ல, யாருக்குடி சம்மந்தி? அந்த பரமனே என் கால சுத்துற நாயி. ஸோ அவனுக்கு வர்ற மாமியாரு எனக்கு சம்மந்தியா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அங்க போய் நல்ல விதமா பேசிட்டு அப்படியே அங்கருந்து கிளம்பிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பரமன் ரிஷிய பார்க்கறதுக்காக போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்புல. இதுக்கு நடுப்புற ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்னன்னா, நம்ம பிரியாவோட லவ்வரு கோயில்ல தனியா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாப்புல. பிரியாவோட அப்பா அடிச்சு இழுத்துக்கிட்டு போயிட்டாப்புல இல்லையா பிரியாவ. அதனால அழுதுகிட்டு இருக்கிறாப்புல. நம்ம பரமன் தான் கவலையே படாதீங்க. என் காதலுக்கு உதவுன பிரியாவோட காதலுக்கு நான் கண்டிப்பா உதவி பண்ணுவேன். உங்க 2 பேத்தையும் நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாப்புல. அப்கமிங்ல இதெல்லாம் நடக்குமாட்டுக்கு. ஸோ இப்ப ரிஷிய பார்க்க போகணும் அப்படின்னு சொன்ன உடனே என்னாச்சு அப்படின்னு விசாரிக்கிறதுக்கு அப்புறம் தான் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே இளமதியும் பரமனும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, ரிஷிய அடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு நம்ம பரமன் இழுத்துக்கிட்டு வராப்புல. ஸோ நம்ம இளமதியும் பரமனும் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இவன் என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணான் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இன்ஸ்பெக்டர் ரிஷியோட ஆளுயா, சரிங்க நான் பார்த்துக்கிறேன் நீங்க போங்க அப்படின்ன உடனே, இல்ல எனக்கு இப்பவே எஃப்ஐஆர் போட்டாகணும். அப்படி இல்ல அப்படின்னா நான் கலாமாவ வர வைப்பேன் அப்படின்னு பரமன் சொல்ல, வேற வழியே இல்லாம ரிஷி மேல எஃப்ஐஆர போட்டு தூக்கி உள்ளார வச்சிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் தெரியல. ரிஷிக்கு வேலையே கிடைக்காது இதுக்கப்புறம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம காந்திமதியும் நர்மதாவும் இன்னும் இவங்க காணுமே அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே நம்ம பரமனும் இளமதியும் அங்கே வந்துடுறாங்க. ஸோ நம்ம பரமனுக்கு மிகப்பெரிய டவுட்டு லீலாவதி மேலே. ஏன்னா நம்ம இளமதி தனியாக இருக்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ரிஷிக்கு தெரியும் அப்படிங்கிற டவுட்டு தான். வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.